இது day one. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அலைட் மோஷனில் இந்த ட்ரெண்டிங்கான எடிட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்திருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் ஆல் மெட்டீரியல்ஸில் XML ஃபைல் வந்து ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஃபோல்டர் போட்டு ஜிப் ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு அது கீழே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஜிப் ஃபைலுக்கு 4 டிஜிட் பாஸ்வேர்டு இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இடையில பாஸ்வேர்டு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணுறவங்க நேம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்லைட் ஷோ மாதிரி நான் அப்பப்போ காட்டுவேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிப் ஃபைல் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டர் இருக்கும், கிறிஸ்மிட்ஸ்ன்ட்டு. இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா இதில் தான் XML ஃபைல் இருக்கும். இதை உங்கள் ஃபிங்கரில் ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்கன்னா கீழே சென்ட் ஆர் ஷேர்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அலைட் மோஷன் ஆப் வந்து காமிக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்களா, அது வந்து ஷோ ஆகும் மேலே டாப்பில் ஃபுல் ப்ராஜெக்ட்னு. இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. இப்போது இந்த மாதிரி வந்து கேட்கும், ஃபாண்ட்ஸ் மிஸ்டு அப்படின்னு கேட்கும். ஃபாண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இதை வந்து ஓகே கொடுத்துட்டு இந்த கார்னரில் குட்டியாக பாட்ஸ் இருக்குல்ல, இதை வந்து டச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ஆப்ஷன் வந்து கட்டாகி இருக்கும் பார்த்தீங்களா. இதை உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே குட்டி பாட்ஸை வந்து டச் பண்ணிங்கன்னா இந்த லைன்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க லாஸ்ட் வரைக்கும். இப்போ ஃபாண்ட்ஸ் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போறோம். இதுல எப்படி ஃபாண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி சேஞ்ச் பண்றது அப்படின்னு தான் பொறுமையா உங்களுக்கு சொல்லி தர போறேன். XML ஃபைலுக்கான ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்ட் 4. ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை உங்க ஃபிங்கர்ல வந்து டச் பண்ணீங்கன்னா கீழே எடிட் டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை டச் பண்ணிக்கோங்க. மேல பாத்தீங்கன்னா சைஸு, கலரு, ஃபாண்ட் இது எல்லாமே இருக்கு. இதுல வந்து சைஸ் வந்து நீங்க வந்து எப்படி வேணுமோ அப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. கடைசியா கூட நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னா அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல நான் ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ரீசன்ட் ஃபாண்ட்ஸ் இது எல்லாமே இருக்கு. இதுல ஒரு ஃபாண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டிக் மார்க் கொடுத்துட்டு சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நான் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் டைலாக் வந்து ரொம்ப ஜூமிங்ல தெரியுது அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு. அதனால அதை வந்து கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டா அதே பிளேஸ்ல வச்சு இந்த மாதிரி சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நான் பண்ணிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஃபாண்ட் இதில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்லல. இப்போ வந்து செகண்ட் டைலாக் வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ரீசன்ட் ஃபாண்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா வேறு ஃபாண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும். ஃபாண்ட் இதில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்ன்ட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும். இதில் இருக்கிற ஃபாண்ட்ஸ் அவ்வளோக்கா நல்லா இருக்காது. இப்போ மேலே 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 லைன்ஸ் வந்து டச் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட்டில் வந்து இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்ன்ட்டு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபாண்ட்ஸ் எங்கே வச்சுருப்பீங்களோ அந்த ஃபாண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஃபாண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து நீங்க டச் பண்ணீங்கன்னா இதில் ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிருக்காது. அப்படின்னா நீங்க ஸ்பேஸ் பார் கொடுத்து பாருங்க, இல்லைன்னா அதே டெக்ஸ்ட்டை வந்து மறுபடியும் டைப் பண்ணி பாருங்க, ஃபாண்ட் வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ ஃபாண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே டெக்ஸ்ட்டை வந்து அதே டயலாக் வந்து கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ரீசன்ட் இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஆட் பண்ண ஃபாண்ட்ஸ் எல்லாமே நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து ரீசன்ட் ஃபாண்ட்ஸ்லேயே இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக ஒவ்வொரு டைலாக் டெக்ஸ்ட்டாக நீங்கள் கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் ஃபாண்ட்டை வந்து சேஞ்சஸ் பண்ணி சைஸ் எல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. எல்லா டைலாக்ஸ்க்குமே நீங்கள் கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போறீங்க. அவ்வளோதான். ஃபாண்ட்ஸுமே நான் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். இந்த டைலாக் செஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் 2025. இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணி ஆட்டிடியூட் வாய்ஸ் அந்த மாதிரி சேஞ்சஸ் கூட பண்ணிக்கலாம். சப்போஸ் நியூ இயர் முடிஞ்சு இது பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி கரெக்டா இந்த இடத்துல வந்துருங்க. இந்த இடத்துல பீட் மார்க் இருக்கும். பீட் மார்க் எப்படி கொடுக்கறதுனா கரெக்டா இந்த இடத்துல வச்சு மேல அந்த டைமரை கிளிக் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா ரெட் கலர்ல காட்டும், அதாவது பீட் மார்க் விழுந்திருக்குன்னு அர்த்தம். அதே திருப்பி டச் பண்ணீங்கன்னா பீட் மார்க் ரிமூவ் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல பீட் மார்க் இருக்கு, இந்த இடத்துல வச்சு கீழே பிளஸ் ஐக்கான் இருக்குது பாத்தீங்களா கிரீன் கலர்ல, இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. மீடியான்ட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த மீடியாவை வந்து டச் பண்ணீங்கன்னா உங்க கேலரியில முன்னாடி இருக்கிற போட்டோஸ் எல்லாமே இங்க ஷோ ஆகும். இதுக்கு பக்கத்துல ஆல் இருக்கு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட்ல, இதை டச் பண்ணீங்கன்னா மேலே டாப்ல ஆல்னு காட்டும். இதை டச் பண்ணீங்கன்னா உங்க கேலரியில உங்க ஃபைல் மேனேஜர்ல இருக்கிற எல்லா ஃபோல்டர்ஸுமே ஷோ ஆகும்.
அந்த ஃபோல்டர்ஸை எந்த இடத்துல ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷோ ஆகும். அந்த ஃபோட்டோஸை ஒன்ஸ் கிளிக் பண்ணி மேலே ப்ளஸ் ஐக்கான் காட்டும். இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ஆட் ஆயிரும். மேலே 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணிவிட்டு இதில் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்ட்டு இருக்கும். இதை வந்து கொடுத்தீங்கன்னா பிக்சர் வந்து கொஞ்சம் ஃபிட் ஆயிரும். உங்களுக்கு எம்டி ஸ்பேஸில் வச்சு உங்கள் ஃபிங்கரை சும்மா ஒன்ஸ் டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ ஆட் பண்ண பிக்சர் வந்து மேலே டாப்பில் தான் இருக்குது. இது எப்படி கீழே கொண்டு வருது அப்படின்னு தான் சொல்லி தர போகிறேன். இப்போ இந்த பிக்சர் பக்கத்தில் எம்டி ஸ்பேஸில் உங்கள் ஃபிங்கரை வச்சு ஹோல்டு பண்ணிங்கன்னா இது ஹோல்ட் ஆயிரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிக்சரை கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டே இருங்க. XML ஃபைலுக்கான பாஸ்வேர்ட் 3. கீழே கொண்டு வந்துட்டே இருக்கும்போது தெரியாமல் லெஃப்ட் ரைட் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் கீழே கொண்டு வந்து இந்த குரூப்புக்கு கீழே வந்து இந்த பிக்சரை வச்சிருங்க. இப்போ கரெக்டாக இந்த 2 பிக்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜிக்ஸாக்காக மாறி மாறி லெஃப்ட் ரைட் இருக்கு. இன்னுமே உங்களுக்கு கிளியராக புரிய வைக்கணும்னா அந்த ஆரஞ்சு மார்க் இருக்கு பார்த்தீங்களா குரூப், இதை வந்து கொஞ்சம் நான் தள்ளியே வச்சுக்கிறேன். இப்போ எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கேப் விழுந்திருக்கும், அதனால தள்ளி வச்சதுனால இப்போ கரெக்டாக இந்த எண்டிங்கில் பீட் மார்க் இடத்துல வச்சு கரெக்டாக இந்த ரெட் லைன் மாதிரி காட்டுது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு இந்த ஆரஞ்சு இதை குரூப்பை வந்து டச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அது தெரியல அப்படின்னா அதுக்கு நேராக ஐ இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஐக்கு பக்கத்தில் சும்மா அந்த எம்டி ஸ்பேஸில் ஆரஞ்சு ஏதாவது காமிக்கும். அப்படி காமிக்கலனாலும் அந்த ஐக்கு பக்கத்தில் உங்கள் ஃபிங்கரை வச்சு டச் பண்ணிங்கனாலே போதும், இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். இப்போ இதில் டைமர் காட்டுது பார்த்தீங்கன்னா, அந்த டைமர் டச் பண்ணிட்டு இதில் இந்த எண்டிங் ஆப்ஷன் இது மட்டும் தான் தெரியும். இந்த ஆப்ஷனை டச் பண்ணால் இந்த பீட் மார்க் ஈக்குவலாக வந்துடும். இப்போ ஸ்டார்டிங் போய்க்குங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எச்எஸ்ஆர் முன்னாடி இருக்குது. இதை வந்து கட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக அதே மாதிரி அந்த ஆரஞ்சு டச் பண்ணி அந்த டைமர் டச் பண்ணிட்டு இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதை வந்து கொடுத்தீங்கன்னா அந்த டைமருக்கு ஈக்குவலாக வந்து இது வந்துடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் அதை வந்து டச் பண்ணிட்டு சேம் அந்த டைமர் ஆப்ஷன் அதே மாதிரி ஆப்ஷன் தான் கொடுக்கணும். எண்டிங்க்கும் அதே மாதிரி வந்து கொடுத்துருங்க. சேம் ப்ராசஸ் தான். அடுத்து ஒரு 3 பிக்சர் தான் ஆட் பண்ணோம். இந்த 9, 10 கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு டைமர்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது இந்த 9, 10 இந்த இடத்துல பீட் மார்க் இருக்கும். இந்த இடத்துல வச்சு அந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து சேம் பிக்சரை ஏதோ ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிட்டு கீழே கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணீங்களோ அதே ப்ராசஸ் தான் இந்த ஸ்டெப்பு பண்ணிக்கோங்க. இதில் எண்டிங் பீட் மார்க் கரெக்டாக இதோட எண்டிங் பீட் மார்க் எங்கேயோ அது வரைக்கும் மட்டும் அந்த டைமர் செட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டே வந்துருங்க. அதே மாதிரி மற்ற 2 பிக்சர்ஸ்க்கும் நான் வந்து சொல்கிறேன். அடுத்தது 3rd பிக்சர் பார்த்தீங்கன்னா 12:8 இந்த இடத்துல வச்சு மீடியா ஆப்ஷன் கொடுத்து பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் சேம் ப்ராசஸ் தான். அடுத்த 4th பிக்சர் வந்து 15:6 இந்த இடத்துல பீட் மார்க் இருக்கும். இதில் மீடியா ஆப்ஷன் கொடுத்து பிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 4th பிக்சருக்கு எண்டிங் பீட் மார்க் எங்கேயோ அது வரைக்கும் வந்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் கடைசி 3 பிக்சர் வந்து ஆல்ரெடி நான் எஃபெக்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் இந்த 4 பிக்சர் 4 பிக்சருக்கு மட்டும்தான் எஃபெக்ட் ஆட் பண்ணும். கடைசி 3 பிக்சருக்கு வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த பிக்சரை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பிக்சர் சேஞ்ச் பண்ணாலே போதும். அதுவும் எப்படின்னு சொல்கிறேன். XML ஃபைலுக்கான பாஸ்வேர்ட் 1. இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்துங்க, அதாவது 3rd பிக்சர் கடைசி 3rd பிக்சரில் ஃபர்ஸ்ட் பிக்சர் அதை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் காட்டுது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு இந்த குட்டியாக பாட்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாட்ஸை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பிக்சர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மற்ற 2 பிக்சர்ஸ்க்கும் நீங்கள் வந்து பிக்சர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் 4 பிக்சரை வந்து ஆட் பண்ணியிருப்பீங்களா, இப்போ அந்த அதில் ஃபர்ஸ்ட் பிக்சர் அதாவது ஹாப்பி நியூ இயர் 2025க்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் பிக்சர் இந்த பிக்சரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எஃபெக்ட் ஆப்ஷன் லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் வந்து காட்டுதா, இந்த ஆட் எஃபெக்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மூவ் டிரான்ஸ்ஃபார்ம்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூவ் டிரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணிட்டு ரேண்டம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டூ மச் கெஃபைன் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேக்னிடியூட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு 5 கிட்ட மட்டும் வச்சுட்டு எம்டி ஸ்பேஸில் உங்கள் ஃபிங்கரை வச்சு டச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த எஃபெக்ட் வந்து இதில் ஆட் ஆகிருக்கும். இப்போ இந்த எஃபெக்டை தான் நம்ம காப்பி பண்ணி அடுத்த 3 பிக்சருக்கு வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுவும் எப்படி நான் கரெக்டாக சொல்கிறேன். இந்த பிக்சர் டச் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா குட்டியாக பாட்ஸ் இருக்குல்ல, இதை டச் பண்ணிங்கன்னா காப்பி லேயர்ன்ட் இருக்கு இன்க்ளூடிங் ஸ்டைல், இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த எஃபெக்ட் வந்து காப்பி ஆயிருக்கும். இப்போ அடுத்த பிக்சர் வந்து போய்க்கோங்க. அடுத்த பிக்சரை வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே அதே மாதிரி அந்த குட்டி பாட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைலில் ஏரோ மார்க் மாதிரி இருக்குது, இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் காட்டும். இதில் மேலே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கலர் ஆப்ஷனை வந்து உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த டைமர் ஆப்ஷனும் அந்த சைஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து இதில் பேஸ்ட் ஆகும். இதே மாதிரி மற்ற 2 பிக்சருக்கும் இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிருங்க. அவ்வளவுதான். லாஸ்ட் 3 பிக்சருக்கு எதுவுமே பண்ண வேணாம். XML ஃபைலுக்கான பாஸ்வேர்ட் 8 எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு, எக்ஸ்போர்ட் கொடுத்து எக்ஸ்போர்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கீழே சேவ் ஆப்ஷன் கட்டும். சேவ் கொடுத்தீங்கன்னா தான் இந்த வீடியோ வந்து உங்க கேலரிக்குள்ள இது சேவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.